சிரச ஜான் கீல் சர்வதேச வலயத்தின் மேலதிக விவரங்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். வணக்கம் கிருஷாந்த் ராஜ். வெசாக் பண்டிகை என்றதுமே விசேட வழிபாடுகளும் வெசாக் கூடுகளும் வெசாக் அலங்கார பந்தல்களும் மனக்கண் முன் தோன்றும். இந்த அத்தனை அம்சங்களும் உள்ளடங்கும் வகையில் சிரச ஜோன் கீல் சர்வதேச வெசாக் வலயம் இம்முறையும் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. சிரச ஜோன் கீல் சர்வதேச வெசாக் வலயத்தின் மின் ஒளிவிளக்கு தோரணம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் சற்று நேரத்துக்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. மிக பிரம்மாண்டமான முறையில் மின் ஒளிவிளக்கு தோரணங்கள் வெசாக் கூடுகள் என்பனவும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது மாத்திரமல்ல, மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் புத்த பகவானினதும் அவரது சீடர்களினதும் புனித சின்னங்களும் சிரச ஜோன் கீல் சர்வதேச வெசாக் வலயத்தில் இம்முறையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த புனித சின்னங்களை வழிபடுவதற்காகவும் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பெருந்திரளான மக்கள் வருகை தந்து கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டின் 3 பகுதிகளிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பகவானினதும் அவரது பிரதம சீடர்களான சரியுத் முகலன் ஆகிய தேரர்களினதும் புனித சின்னங்கள் இங்கே வளமை போன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே குடும்பம் சகிதமாக வருகை தந்து அந்த புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த மின் ஒளிவிளக்கு தோரணங்கள் வெசாக் கூடுகள் என்பவற்றை இன மத மொழி வேறுபாடின்றி கண்ணுறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இங்கே வருகை தருகின்ற எங்களுடைய நேயர்களின் நலன் கருதி குளிர்பானம் அதே போன்று பல்வேறு அம்சங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அன்னதான சாலைகளும் விசேடமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவை அனைத்தையும் நீங்கள் கண்ணுறுவதற்காக எங்களுடைய வெசாக் வலயத்திற்கு வருகை தர முடியும். இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் என 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக சிரச ஜோன் கீல் சர்வதேச வெசாக் வலயம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சிரச ஜோன் கீல் சர்வதேச வெசாக் வலயத்திலிருந்து சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ்.